வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசியல் தலைவர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், கோடிக்கணக்கான மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்டவர் ஒரு நாள் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். முதலில் காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடு, சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல்கள் மட்டுமே வெளியாகின்றன. ஆனால் நாட்கள் செல்கின்றன. ஒரு வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், மொத்தம் 75 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை. இந்த 78 நாட்களில் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பல்வேறு மருத்துவ அறிக்கைகள் வெளியானாலும் பொதுமக்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து இருந்தது. அம்மாவுக்கு உண்மையில் என்ன ஆனது? பின்னர் டிசம்பர் 5, 2016 தமிழ்நாட்டையே உலுக்கிய செய்தி. ஜெயலலிதா உயிரிழந்தார். ஆனால் அவருடைய மரணத்துடன் இந்த கதை முடிவடையவில்லை. அதற்கு பிறகுதான் இன்னொரு கதை ஆரம்பமானது. கேள்விகளின் கதை. இன்று அந்த 75 நாட்கள் என்ன நடந்தது? ஏன் அவரது மரணம் தொடர்பாக விசாரணை கோரப்பட்டது? ஆறுமுகசாமி ஆணையம் என்ன விசாரித்தது? அதன் அறிக்கை என்ன சொன்னது? மற்றும் இன்றும் மக்கள் கேட்கும் முக்கியமான கேள்விகள் என்ன? அனைத்தையும் ஒன்றாக பார்க்கலாம். செப்டம்பர் 22, 2016 அன்றைய தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சி. முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் அவருடைய உடல்நிலை குறித்து வெளியான தகவல்கள் மிகவும் குறைவாக இருந்தன. சிகிச்சை நடைபெறுகிறது, மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர், உடல்நிலை முன்னேறி வருகிறது என்ற தகவல்கள் வெளியாகின. ஆனால் மக்களுக்கு அவருடைய உடல்நிலையை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் இயற்கையாகவே ஆர்வமும் பதற்றமும் அதிகரித்தது. ஒரு சாதாரண அரசியல்வாதி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது போல இது பார்க்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவருடைய உடல்நிலை என்பது அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மிகப்பெரிய விஷயம். ஒரு சில நாட்களில் அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்று பலர் நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படி நடக்கவில்லை. சிகிச்சை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவமனை அவ்வப்போது அறிக்கைகளை வெளியிட்டது. அதில் சிகிச்சைக்கு அவர் பதிலளிப்பதாகவும் உடல்நிலை முன்னேறி வருவதாகவும் தகவல்கள் வந்தன. இதற்கிடையில் அவரை சந்திக்க யார் அனுமதிக்கப்பட்டார்கள்? அவர் எந்த நிலையில் இருந்தார்? அவர் உணவு எடுத்துக்கொண்டாரா? அவர் பேசினாரா? அவர் நிர்வாக பணிகளை கவனித்தாரா என்பது போன்ற பல கேள்விகள் பொதுமக்களிடையே பேசப்பட்டன. இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி எழுவது மட்டும் ஒரு தவறு நடந்ததற்கான ஆதாரம் அல்ல. ஆனால் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் நீண்ட காலம் மருத்துவமனையில் இருந்தால் இத்தகைய கேள்விகள் எழுவது உண்மை. ஜெயலலிதாவின் மருத்துவமனை காலம் மொத்தம் 75 நாட்கள் நீடித்தது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக பின்னர் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததாகவும் செய்திகள் வந்தன. சில நேரங்களில் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் தகவல்கள் வந்தன. பிறகு அவருடைய உடல்நிலை குறித்து மீண்டும் கவலை ஏற்படுத்தும் செய்திகள் வந்தன. இப்படி மக்களின் நம்பிக்கையும் பதற்றமும் மாறி மாறி கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜெயலலிதாவின் புகைப்படம் எங்கே? அவர் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில் அவரது புதிய புகைப்படங்கள் வெளியாகாதது பலரது கவனத்தை ஈர்த்தது. இதனால் சமூக வலைதளங்களில் பலவிதமான தகவல்கள் பரவ ஆரம்பித்தன. சில தகவல்கள் உண்மையானவை, சில தகவல்கள் ஊகங்கள், சில தகவல்கள் முற்றிலும் உறுதிப்படுத்தப்படாதவை. இதுதான் ஒரு முக்கியமான பாடம். அரசியல் தலைவரின் உடல்நிலை போன்ற விஷயங்களில் சமூக வலைதள தகவல்களை அதிகாரப்பூர்வ தகவல்களுடன் குழப்பக்கூடாது. 2016 டிசம்பர் 4 ஜெயலலிதாவின் உடல்நிலை மோசமடைந்ததாக தகவல்கள் வெளியாகின. தமிழ்நாடு முழுவதும் பதற்றம். மருத்துவமனைக்கு வெளியே மக்கள் திரண்டனர். அவருக்காக பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பலர் அம்மா மீண்டும் குணமடைந்து வரவேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அடுத்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய துயரமான நாளாக மாறியது. 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதா உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஒரு சில மணி நேரங்களில் சென்னை முழுவதும் மக்கள் கூட்டம். அவருடைய உடலை பார்க்க மக்கள் நீண்ட வரிசையில் நின்றனர். அரசியல் கட்சிகள் அனைத்தும் இரங்கல் தெரிவித்தன. தமிழ்நாடு முழுவதும் துக்கம். ஆனால் அந்த துக்கத்தின் நடுவிலும்
சிலருடைய மனதில் ஒரு கேள்வி இருந்தது. அவருடைய மருத்துவ சிகிச்சை எப்படி நடைபெற்றது? ஜெயலலிதா உயிரிழந்த பிறகு அவருடைய சிகிச்சை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் வெளிப்படையாக பேசப்பட்டன. சிலர் மருத்துவ விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினர். சிலர் அவரை சந்திக்க அனுமதி தொடர்பான கேள்வி எழுப்பினர். மற்றவர்கள் மருத்துவ முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்பட்டன என்று கேள்வி எழுப்பினர். இவை அனைத்தும் வெவ்வேறு கேள்விகள். ஆனால் இந்த கேள்விகள் ஒன்றாக சேர்ந்து ஜெயலலிதா மரணத்தில் முழுமையான விசாரணை தேவையா என்ற பெரிய கேள்வியாக மாறியது. இதன் பின்னணியில் தமிழ்நாடு அரசு முன்னாள் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைத்தது. இந்த ஆணையம் ஜெயலலிதாவின் மருத்துவ சிகிச்சை மற்றும் அவரது மரணத்தை சுற்றிய நிகழ்வுகளை ஆய்வு செய்தது. பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மருத்துவர்களிடம் கேள்வியும் கேட்கப்பட்டன. சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மருத்துவ ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டன. இதனால் இந்த விவகாரம் மீண்டும் மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஆறுமுகசாமி ஆணையம் என்பது ஒரு நீதிமன்றம் அல்ல, அது ஒரு விசாரணை ஆணையம். அதனால் அதன் அறிக்கையில் கூறப்பட்ட ஒவ்வொரு கருத்தையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட இறுதி உண்மை என்று பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் அந்த அறிக்கை ஜெயலலிதாவின் மருத்துவ சிகிச்சை மற்றும் அவரை சுற்றிய நிகழ்வுகளை குறித்து அரசாங்க விசாரணையின் முக்கியமான ஆவணமாக இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமானவர்களில் ஒருவர் சசிகலா. ஆனால் ஜெயலலிதாவின் மருத்துவமனை காலம் மற்றும் அவரது இறுதி நாட்கள் குறித்து பேசும்போது சசிகலாவின் பெயரும் தொடர்ந்து இடம்பெற்றது. அவருடைய பங்கு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்தன. ஆணையத்தின் விசாரணையிலும் இந்த விஷயம் முக்கிய இடம் பெற்றது. ஆனால் இங்கே மிக முக்கியமான எச்சரிக்கை, சமூக ஊடகங்களில் பரவும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்று கூற முடியாது. ஒருவர் மீது குற்றச்சாட்டு இருப்பது அவர் குற்றவாளி என்பதற்கு சமமல்ல. அதனால் இந்த விஷயத்தை பேசும்போது ஆணையம் கூறியது என்ன என்பதை தனியாகவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது என்ன என்பதை தனியாகவும் பார்க்க வேண்டும். ஜெயலலிதாவின் சிகிச்சையை சுற்றி எழுந்த முக்கியமான கேள்விகளில் ஒன்று, மருத்துவ சிகிச்சை சரியான முறையில் நடைபெற்றதா என்பது. இது மிகவும் சிக்கலான மருத்துவ விஷயம். ஏனென்றால் ஒரு நோயாளியின் உடல்நிலை பல காரணிகளால் மாறக்கூடும். நோயின் தன்மை, உடலின் எதிர்வினை, தொற்று, உறுப்பு செயல்பாடுகள், மருந்துகளுக்கான பதில், இவை அனைத்தும் ஒரு நோயாளியின் நிலையை பாதிக்கலாம். அதனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் சந்தேகமாக தோன்றுகிறது என்பதற்காக அது மருத்துவ தவறு என்று முடிவு செய்ய முடியாது. மருத்துவமனை காலத்தில் ஜெயலலிதாவின் உடல்நிலை முன்னேறி வருவதாக பல தகவல்கள் வெளியானது. இதனால் மக்கள் அவர் விரைவில் வீட்டுக்கு வந்துவிடுவார் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் பின்னர் நிலைமை மோசமடைந்தது. இதுதான் மக்களுடைய மனதில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய பகுதிகளில் ஒன்று. ஒரு கட்டத்தில் முன்னேற்றம், மற்றொரு கட்டத்தில் மோசமான நிலையும், இறுதியில் மரணம். இதனால் உண்மையான உடல்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தது என்ற கேள்வி தொடர்ந்து பேசப்பட்டது. ஜெயலலிதாவின் மரணம் ஒரு சாதாரண மரணமாக மக்கள் மனதில் பதியாமல் போனதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். இரண்டாவது, அவர் மருத்துவமனையில் 75 நாட்கள் இருந்தார். மூன்றாவது, அவருடைய மருத்துவ நிலை குறித்த தகவல்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக தெரியவில்லை. நான்காவது, மரணத்திற்கு பிறகு பல்வேறு அரசியல் கருத்துக்கள் வெளியானது. ஐந்தாவது, விசாரணை ஆணையமே அமைக்கப்பட்டது. இந்த அனைத்தும் சேர்ந்து ஜெயலலிதா மரண மர்மம் என்ற சொல்லை பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாக்கியது. இப்போது இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஜெயலலிதா மரணம் பற்றி இணையத்தில் பல ஆண்டுகளாக பல கதைகள் சுற்றுகின்றன. சிலர் ஒரு விஷயம் நடந்ததாக கூறுகிறார்கள், மற்றவர்கள் வேறு ஒன்றை கூறுகிறார்கள். ஆனால் நாம் எந்த தகவலை நம்ப வேண்டும்? இதற்கு ஒரே வழி, ஆதாரம், மருத்துவ பதிவுகள், அதிகாரப்பூர்வ அறிக்கைகள், விசாரணை ஆணைய அறிக்கை, நீதிமன்ற பதிவுகள், இவற்றை அடிப்படையாக கொண்ட தகவல்களையே முன்னிலைப்படுத்த வேண்டும். இன்று பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் சில கேள்விகள் மக்கள் நினைவில் தொடர்ந்து இருக்கின்றன. ஜெயலலிதாவின் மருத்துவ நிலை பொதுமக்களுக்கு முழுமையாக எப்போது தெரிவிக்கப்பட்டது? அவருடைய சிகிச்சை தொடர்பான முக்கிய முடிவுகளை யார் எடுத்தார்கள்? மருத்துவமனை காலத்தில் அவரை யார் சந்தித்தார்கள்? அவருடைய உண்மையான உடல்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தது? மருத்துவ சிகிச்சை தொடர்பான அனைத்து ஆவணங்களும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டதா? இந்த கேள்விகளில் சிலவற்றுக்கு விசாரணை ஆணையம்
தனது பார்வையை தெரிவித்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் மக்கள் விரும்பும் வகையில் ஒரே ஒரு மர்மத்தை தீர்க்கும் பதில் கிடைத்துவிட்டது என்று கூறுவது சரியாக இருக்காது. சில நேரங்களில் வரலாறு பெரிய அரசியல் சம்பவங்களால் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் கடைசி நாட்களாலும் எழுதப்படுகிறது. ஜெயலலிதாவின் வாழ்க்கை ஒரு சாதாரண அரசியல் வாழ்க்கை அல்ல. திரைப்பட நடிகையாக தொடங்கி அரசியலில் நுழைந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பலமுறை பதவி வகித்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் 75 நாட்கள் மருத்துவமனையில் நடந்தது. அதனால் அந்த 75 நாட்கள் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் என்றும் பேசப்படும். ஒரு பெண் திரைப்பட உலகில் இருந்து அரசியலுக்கு வந்தார். அரசியலில் மிகப்பெரிய எதிரிகளை எதிர்கொண்டார். பல தேர்தல்களில் வெற்றி பெற்றார். மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் கடைசி 75 நாட்கள் மருத்துவமனையில் சுவர்களுக்குள் கழிந்தன. செப்டம்பர் 22 மருத்துவமனை, 75 நாட்கள் சிகிச்சை, டிசம்பர் 5 மரணம். அதற்கு பிறகு விசாரணை, ஆணையம், அறிக்கை. பல ஆண்டுகளாக தொடரும் விவாதம். இதுதான் ஜெயலலிதாவின் மரணத்தை சுற்றிய வரலாற்றின் மிக முக்கியமான பகுதி. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல ஆண்டுகளாக பல கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனால் வரலாற்றை நாம் வதந்திகளால் எழுதக்கூடாது, ஆதாரங்களால் தான் எழுத வேண்டும். அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று, விசாரணை ஆணையத்தின் கருத்து ஒன்று, அரசியல் குற்றச்சாட்டு ஒன்று, சமூக வலைத்தள வதந்தி ஒன்று. இவை நான்கும் ஒன்றல்ல. ஆனால் ஜெயலலிதா மரணத்தை பற்றி நாம் பேசும்போது என்ன நடந்தது என்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் இதற்கு என்ன ஆதாரம் என்ற கேள்வியையும் கேட்க வேண்டும். 75 நாட்கள், ஒரு மருத்துவமனை, ஒரு மரணம். இதற்கு பின்னால் பல ஆண்டுகள் தொடர்ந்த கேள்விகள். ஜெயலலிதாவின் மரணம் உண்மையில் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதா, அல்லது இன்னும் சில கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்படிப்பட்ட வரலாற்று மர்மங்கள் மற்றும் உண்மை சம்பவங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.